அனைவருக்கும் வணக்கம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது சிபிஎஸ்இ. ஸோ இதில் வந்து நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 118 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸில். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனில் வேகன்சி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சிபிஎஸ்இ இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் நேஷனல் public examination board for the conduct class 10th and 12th examination. The board of registered society and autonomous organization under Ministry of Education, Department of School Education and Literacy, Government of India in mandate for conduct of public examination at secondary and senior secondary level for its affiliated school in India and abroad. CBSE invited application from Indian citizen direct recruitment based through all India competitive examination for filling up following post. The interested candidate may apply online through the board of website www.cbse.nic.in. No other means mode of submission of application will be accepted. If selected candidates may be posted anywhere in India, the number of vacancy வந்து tentatively கொடுத்திருக்காங்க. ஸோ போஸ்ட் கோடு இங்கே 1/2024 அந்த மாதிரி இதுக்கான போஸ்ட் கோடு எந்த குரூப் ஏவா, குரூப் பி, குரூப் சி. ஸோ மொத்தம் குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி இந்த 3 டைப்பில் வந்து இதற்கான அந்த வேக்கன்சி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு குரூப் ஏல பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அட்மினிஸ்ட்ரேஷனில் பே லெவல் வந்து 10, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி அகடமிக்கில் லெவலில் 10, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஸ்கில் எஜுகேஷனு, அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து குரூப் ஏல வந்துடும். ஸோ இதில் வந்து எஸ்சியில் எவ்வளோ, எஸ்டியில் எவ்வளோ, அதுக்கப்புறம் ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ்டு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் டிசபிலிட்டிஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனு. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு இதில் இல்லை. ஸோ அதுக்கடுத்து குரூப் பியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் பி லெவல் 6, அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் வந்து லெவல் 6 வந்து அதுக்கும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குரூப் சியில் வந்து அக்கௌண்டன்ட்டு, ஜூனியர் அக்கௌண்டன்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 118 வேக்கன்சி. ஸோ அதில் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 2 கொடுத்துருக்காங்க, டிசபிலிட்டிஸுக்கு வந்து மொத்தம் 5 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இந்த சென்ட்ரல் போர்டில். ஸோ எனிவேர் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணுற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஆன்லைன் சப்மிஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/3/2024, அதாவது மார்ச் 12லேருந்து 11 ஏப்ரல் வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஏஜ் ரிலாக்ஸேஷனு, எக்ஸாமினேஷன் ஃபீஸு, பே ஸ்கேல், எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனு, ஸ்கீம் அண்ட் சிலபஸு ஆஃப் எக்ஸாமினேஷனு, மோட் ஆஃப் செலெக்ஷனு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த மெயின் வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயின் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா cbse.gov.inல. ஸோ இங்கே தான் வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க, வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் போஸ்ட்னு சொல்லி. ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே இங்கே வரும். நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய பே ஸ்கேலு, எந்த எக்ஸாம்ஸ் சென்டர், என்ன மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ரிலேட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் நான் டீச்சிங் போஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு இது சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதுவும் செகண்டரி எஜுகேஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் 12 மார்ச் 2024 நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் இந்த வெப்சைட்டில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் மற்றும் பயனுள்ள வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.